ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரியே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, நீங்கள் பைக்கில் கேரளாவுக்கு போகும்போது நீங்கள் வியோ பண்ணுற ஹெல்மெட்டில் ஆக்ஷன் கேம் வச்சுருந்தீங்க அப்படின்னா யுவர் லைசன்ஸ் வில் பி பிளாக்ட். ஃபஸ்ட்டு லைசன்ஸ் பிளாக் பண்ணப்படும். திரும்பவும் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பி அரெஸ்டட் அப்படிங்கிற நியூ ரூல் வந்து கேரளாவில் ஒரு 3 to 4 டேஸ்க்கு முன்னாடி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக கேரளா டிபார்ட்மெண்ட் திடீர்னு இந்த ஹெல்மெட் கேம் மேலே டியூன் ஆயிருக்காங்க அப்படின்னம்னா, எப்படி ஆச்சு அப்படிங்கிறது வர ஒரு 3 to 4 டேஸுக்கு முன்னாடி வந்து புல்ஜெட் அப்படிங்கிற வெஹிக்கிள் ஒரு 4-வீலர் வந்து ஒரு ப்ரோ வந்து ஆல்டர் பண்ணியிருப்பாரு. ஸோ கேரளாவில் ஏற்கனவே வந்து ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களோட பைக்னாலும் சரி கார்னாலும் சரி ஆன் ரோடு வாங்கும்போது உங்கள் பைக் எப்படி இருக்கோ உங்கள் கார் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும். அதுலேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா மாடிஃபை பண்ணிங்கன்னா தட் இஸ் இல்லீகல் அப்படிங்கிற ரூல் வந்து ஏற்கனவே கேரளாவில் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரூலை வந்து கன்சிடர் பண்ணி அந்த ப்ரோ வந்து ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த இஷ்யூ வந்து வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆயிருக்குங்க. அண்ட் கேரளாவில் இருக்கிற பெரிய பெரிய பைக்கர்ஸ், ரைடர்ஸ், பெரிய பெரிய இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க எல்லாருமே, பெரிய ஆளுங்க எல்லாருமே புல்ஜெட்டை வந்து இந்த அளவுக்கு பண்ணது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ கரெக்ட் திங், நீட் சம் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அளவுக்கு வந்து வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி கேரளா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னம்னா, பைக்கர்ஸ் மேலே டியூன் ஆயிருக்காங்க. என்ன அப்படின்னம்னா, மோஸ்ட்லி நம்ம வந்து பைக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்பெஷலி யூடியூபர்ஸில் இருக்கிறவங்க நம்ம போகக்கூடிய பிளேசஸ் ஸ்பெஷலி கேரளா வந்து பார்க்கும்போது நம்ம பைக்கில் போகும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. கேரளா வந்து நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பைக்கில் போகும்போது போகக்கூடிய பிளேசஸ், அந்த ஆஃப் ரோட்ஸ், அந்த ஆன் ரோட்ஸ், அந்த ஹில்ஸு, அந்த லேக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய அந்த ஹாப்பினஸை வந்து நம்ம ஃபேமிலிக்கும், நம்ம சப்போர்ட்டர்ஸுக்கும், நம்ம ஃபாலோவர்ஸ்க்கும், யூடியூபர்ஸ்க்கும், வியூவர்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே அந்த ஹாப்பினஸ் கிடைக்கணும் அப்படின்னு அழகாக கேப்சர் பண்ணி வந்து அதை வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். பொதுவாகவே நம்ம வந்து அதெல்லாம் பண்ணுவோம். பட் இப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னம்னா, அந்த வெஹிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ன சஜஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா, நீங்கள் ஹெல்மெட் கேம் வச்சு போகும்போது நீங்கள் கேப்சர் பண்ணுறங்கிற இந்த பேரில் வந்து நீங்கள் ரோடை மறந்துடுறீங்க, ரோட்டில் ஆப்போசிட் பண்ணுற வெஹிக்கிளை வந்து மானிட்டர் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே அந்த ஆடியன்ஸை கவர் பண்ணக்கூடிய ஃபூட்டேஜை வந்து நம்ம ஷூட் பண்ணோம் அப்படிங்கிற ஃபோக்கஸ்லேயே நீங்கள் போயிட்டுருக்கறனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆக வந்து சான்ஸ் இருக்குது. இது மாதிரி லாஸ்ட் ஒரு 2 to 3 வீக்ஸில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இது மாதிரி ஹெல்மெட் கேம் இஷ்யூனாலேயே நிறையா இருக்குது. அப்படிங்கிற இஷ்யூ வந்து கம்பேர் பண்ணி இந்த நியூ ரூல் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரோ, இது வந்து கேரளாவில் மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹவ் அபவுட் இன் இந்தியாவோட லா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே சொல்லுங்க. இந்தியன் லாவில் வந்து ஒரு ஹெல்மெட்டில் ஒரு ஆக்ஷன் கேம் வச்சுட்டு போனோம் அப்படின்னம்னா இட்ஸ் நாட் அ இலீகல், இட்ஸ் நாட் அ லீகல். அதை பற்றி யாருமே பேச கிடையாது. அப்படிங்கிற ஒரு எந்த இன்ஃபர்மேஷன் இது வந்து போனோம்னா லைசன்ஸ் பிரேக் ஆகும் அப்படிங்கிற எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. என்ன ஒரே ஒரு ஆக்ட் இருக்குது அப்படின்னம்னா, உங்களோட பைக்கும் சரி உங்களோட காரும் சரி நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பைக்கோட உங்கள் காரோட ஆர்சி புக் வந்து டெம்பரரி பிளாக் செய்யப்படும். அந்த மாடிஃபிகேஷன் நீங்கள் திரும்ப எடுத்துட்டீங்க, திரும்ப ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா திரும்ப அந்த கேன்சல் வந்து திரும்ப கேன்சல் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் தான் இருக்குது. இப்போ நியூவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிற, ஸ்பெஷலி கேரளாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிற ரூல் வந்து ஸ்பெஷலி ஃபார் பைக்கர்ஸ், ஃபார் ரைடர்ஸ் வந்து இட்ஸ் ரியலி அ பேட் நியூஸ். ஸோ நீங்கள் வந்து பைக் எடுத்துகிட்டு கேரளாக்குள்ளே போனீங்க அப்படின்னம்னா உங்கள் ஹெல்மெட் கேம் வந்து ஜஸ்ட் அன்மவுண்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு ஜென்ரலாகவே தெரியும், ஸ்பெஷலி நம்ம வேறு ஸ்டேட்லேருந்து கேரளாக்குள்ளே போனாலே நொண்டு எடுத்துருவாங்க. ஸோ டேக் கேர் ஆஃப் தட். அண்ட் இது மட்டும் இல்லாமல், ப்ரோ அப்போனா நம்ம வந்து ஆக்ஷன் கேமை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டோம்னா அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஹெல்மெட்டில் மட்டும்தான் ஆக்ஷன் கேம் வைக்கக்கூடாது. பட் மோஸ்ட்லி நம்ம ஹெல்மெட்டில் ஆக்ஷன் கேம் வைக்கிறனால என்னென்ன யூஸ் அப்படின்னம்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லை ஒரு போலீஸ் கூட ஒரு தேவையில்லாத ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னம்னா நம்ம சைடில் இருக்கிற நியாயத்தை பேசுகிறதுக்கு அந்த ப்ரூஃப் வந்து நம்ம ஆக்ஷன் கேமை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் இப்போ அதுவே முடியாது. அண்ட் இப்போ வந்து கேரளாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து எவ்வளோ நல்லது இல்லை எவ்வளோ கெட்டது இல்லை. பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச கேரளாலே ஒரு 3-4 யூடியூபர்ஸ் வந்து பெரிய லெவலில் வந்து ப்ரொஃபஷனலாகவே வேறு எந்த ஜாப் இல்லாமல் யூடியூபர்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. அவங்க ஸ்பெஷலி அந்த ஆக்ஷன் கேம் இல்லாமல் இட்ஸ் வெரி ஹார்ட் டு சர்வே இதெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்கணும். பட் ஏன் பண்ணல அப்படின்னு தெரியல. ஏன் வந்து ஆக்ஷன் கேம் வந்து ஹெல்மெட் கேமில் வச்சா தான் பண்ண முடியுமா? ஒரு பைக்கில் வச்சுட்டு போங்க, இல்லாட்டி செஸ்ட் மவுண்டில் வச்சுட்டு போங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம். பட் ஹெல்மெட் கேமில் வைக்கும்போது நம்ம ஹெல்மெட்டை லெஃப்ட்டில் திரும்பினாலும் ரைட்டில் திரும்பினாலும் அந்த கொடுக்குற வியூவும் சரி, நம்ம பேசக்கூடிய வாய்ஸும் சரி அவ்வளோ அழகாக கேப்சர் ஆகும். நீங்கள் லைக் ஸ்பெஷலாக இந்த நேச்சர் ரைடர்ஸ் பண்ணுறவங்க வீலாகெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கேப்சர் ஆகிருக்கும். அது மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம ஹெல்மெட்டில் வச்சா மட்டும்தான் நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும். அண்ட் ஏன் ப்ரோ திடீர்னு இந்த இஷ்யூ வந்து இவ்வளோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, இதுக்கு முன்னாடி இது மாதிரி இஷ்யூலாம் வரவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இது மாதிரி வந்து ஒரு இஷ்யூ வந்திருக்கு. ஒரு KTM 390 வந்து ஹெல்மெட் கேம் வச்சுட்டு போயிருப்பாரு, ஆக்ஷன் கேமில் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணி போயிட்டு இருப்பாரு. சடனாக போலீஸ் வந்து பிளாக் பண்ணி இப்படிலாம் நீங்கள் வந்து பண்ணிட்டு வரக்கூடாது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத பிரச்சனை, நீங்கள் எதுக்கு ஹெல்மெட்டில் வந்து ஆக்ஷன் கேம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்கும். அதில் அந்த பிரதர் வந்து அந்த வீடியோவில் பார்க்கும். அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இது மாதிரி நீங்கள் ஹெல்மெட்டில் வந்து ஆக்ஷன் கேம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற எந்த சட்டமே இல்லை, இந்தியாவிலே லா கிடையாது அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் போய் கடைசியில் அந்த ப்ரோ சொன்னதுக்கு போலீஸ் கன்வீனியன்ஸ் ஆகி சைடு மிரர் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து அவரை ஃபைன் பண்ணி தள்ளியிருப்பாங்க. பட் இப்போ வந்து கேரளாவில் வந்து
லீகலாக வந்து இந்த ஆக்ட் வந்து என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் ரியலி பேட் நியூஸ் ஃபார் கேரளா. ஸ்பெஷலி நாங்களும் கேரளாவில் ட்ரிப் பண்ணோம்னா நிறைய கேப்சர் பண்ணலாம்னு நினச்சோம். பட் பைக்கில் செஸ்லாம் வச்சுட்டு போகும்போது அந்த ஹெல்மெட் கொடுக்குற வியூ வந்து கிடைக்கவே கிடையாது. அண்ட் அதே மாதிரி இது மாதிரி ஒரு பர்டிகுலரான லா இந்த லா ரூல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கா இல்லையான்னு கேட்டால் எனக்கு தெரியலைங்க. மேபி பார்க்குற உங்களுக்கு தெரியும். எஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இது மாதிரி வெஹிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் தே கேன் புட் த ரூல். அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் இது மாதிரி ரூல் போடலாம் அப்படிங்கிற பவர் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ பட் இது வந்து இட்ஸ் ரியலி பேட் நியூஸ் ஃபார் அ பைக்கர்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெவர் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிரதீப் த ரைடர்.